சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கொத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சிம்மராசி கார்த்திகை மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சிக ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த கார்த்திகை மாசம். விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8னாலே 8வது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது. எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அப்ப சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாசம். அதாவது கார்த்திகை மாத சோமவாரம்ங்கிறது ரொம்ப விசேஷமான சிவ வழிபாட்டுக்கு உகந்த நாளாகும். இந்த மாதம் கார்த்திகை மாதம் 5 திங்கக்கிழமை வருது. 5 திங்கக்கிழமையும் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாட்கள் ஆகும். கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அண்ணாமலையார் தெய்வம். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு திருவண்ணாமலை போக முடியாட்டியும் வீட்டிலேயே விளக்கேற்றி ஒளி வழிபாடு செய்வது சிறப்பு. எல்லா வீட்டிலும் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்வது அன்றைய தினம் சிறப்பு. அதாவது சிவபெருமான் ஒளி வடிவில் காட்சி தந்த நாள். அதாவது அடியும் முடியும் காண முடியாதவராக காட்சி தந்த நாள். அதாவது திருமாலும் பிரம்மாலும் அடிமுடி காண முடியாதவர். அதாவது திருமால் பிரம்மா அப்படிங்கிறது என்னன்னா, பிரம்மா அப்படிங்கிறது அறிவு, திருமாலுங்கிறது செல்வம். இந்த அறிவாலேயோ செல்வத்தாலேயோ இறைவனை அடைய முடியாது, இறைவனை அறிய முடியாது. அன்பால மட்டும்தான் அடைய முடியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தத்துவம் தான் அந்த அடிமுடி காணா வடிவம். ஒரு கட்டத்துல செல்வம் அப்படிங்கிறது ஒத்துக்கும், தன்னால முடியாது, அதாவது தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கும். ஆனா அறிவு ஒத்துக்காது, விதண்டாவாதம் பேசும். அதான் தாழம்பு வச்சு போய் சொன்னது. அப்ப பாத்தீங்கன்னா அறிவுங்கிறது கொஞ்சம் விதண்டாவாதம் பேசும், செல்வம் ஒத்துக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அன்பால மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அறிவாலையோ செல்வத்தாலேயோ இறைவனை அடையவோ அறியவோ முடியாது என்பதை விளக்கக்கூடிய தத்துவம் தான் அந்த அடிமுடி காணா தத்துவம். ஆக அன்றைய தினம் சிவபெருமானை விளக்கேற்றி வீட்டிலே வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த மாதம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுவதற்கு மனை கொள்வதற்கு மிகச் சிறப்பான நாள் இந்த கார்த்திகை மாதம். கிரகாரம்பம் செய்வதற்கு சிறப்பான நாள் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல அதிசாரமா, அதாவது ஐப்பசி மாசம் 1ல இருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல உச்சமாகி சஞ்சரிச்சார். இப்ப இந்த மாசம் கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி மீண்டும் உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். சிம்ம ராசிக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறது தான். ஏன்னா ராசியிலே கேது, 7ல் ராகு, 10க்கு 8ல் அஷ்டம சனி இத்தனையும் இருக்கும் பொழுது குரு 11ல் இருக்கிறது தான் அவங்களுடைய பலம் இப்போதைக்கு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த கார்த்திகை மாதம் 19ஆம் தேதிக்கு மீண்டும் 11ஆம் இடத்திலே குரு வரும்போது லாபஸ்தானத்திலே குரு வருவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 11ஆம் இடங்கிறது 11ல் குருங்கிறது எல்லாரும் தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது இல்லையா, அந்த சனி வக்ர கதியில இருந்தார் இவ்வளவு நாள். இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ சனிக்கு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் இந்த மாதத்துல இருந்து செய்யணும். அதாவது தேய்பிறை அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, சனிக்கிழமை கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காக்கத்து வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடிய பரிகாரத்தை இந்த 12ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்காரர்களுக்கு செய்ய வேண்டும். அடுத்தா பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சூரியன் 4ஆம் இடத்துல வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவா ராசிநாதன் 4ல் சஞ்சரிப்பது யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா சுகவாசியாக வாழ்வார், சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுகவாசியாக வாழக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லலாம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், இந்த மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களை தாயாருக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் தாயாருடைய. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா புதன் உங்க ராசிக்கு 7ஆம் தேதி கார்த்திகை 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார்.
அதாவது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்துன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலும் வக்கரகதியில. அதே போல பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிநாதனோடு சேர்ந்து 4ஆம் இடத்திலையும் சஞ்சரிக்கிறார். பொதுவா 2, 11 கூடியவர் 3 நாள்ல சஞ்சரிப்பது நன்மை தான். அப்ப புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடையில்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி நம்ம ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா அதுக்கான பாவம் எது அப்படின்னா 3ஆம் இடம். அப்ப 3ஆம் இடம் சிறப்பாக இருப்பதனால எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கும் தடையில்லாமல். அதே போல பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் இடத்துல இருக்காருன்னா கமிஷன், ஏஜென்சி, இந்த ஆசிரியர், வக்கீல் இந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல 11ஆம் இடத்ததிபதி 3ல இருந்தால் இளைய சகோதர வழி ஒரு சில ஆதாயங்கள், லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நெருங்கிய நட்பு வட்டார்கள் மூலமாகவும் அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருப்பதும் அதிக அளவு நன்மைகளையே தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் புதன். அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம், வாகனத்தையே தொழிலாக செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம், நிறைய ஆர்டர் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் மூலமாக வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ புதனும் நல்ல நிலையில் தான் செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி, வெற்றி, அதே போல கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக செஞ்சிருக்கிறார். அப்ப 3ஆம் அதிபதி 3ல் ஆட்சி இருப்பது 3ஆம் இடம் வலுவை காட்டுகிறது. அப்ப முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு பதவி, ஏதாவது ஒரு பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் 4ல செஞ்சரிச்சா அதுக்கு பேர் என்னன்னா திக்பலம், வலுவான நிலை. இப்ப எப்படி 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோணத்துல இருக்காரோ அதே போல பலனை திக்பலத்திலையும் தருவார். அப்ப 4ஆம் அதிபதி 4ல ஆட்சி பெறும்போது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, புதிய வாகனம், பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக அமையும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல 10ஆம் தேதிக்கு அப்புறம் சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், அதாவது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானத்துக்கு அதிபதி 4க்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். ஆனா உங்க ராசிநாதனோட சேர்ந்து அஸ்தங்க கதியில செஞ்சிருக்கிறார். அதாவது செவ்வாய்க்கு முன்னாடி 17 டிகிரி, பின்னாடி 17 டிகிரி செவ்வாய் இருந்தால் அதுக்கு பேர் என்ன, அஸ்தங்கம். அப்போ அஸ்தங்கம் அடைஞ்ச செவ்வாய் என்ன செய்வார்னா, செவ்வாயுடைய பலன் உங்கள் ராசிநாதன் சூரியன் தான் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி அஸ்தங்கமானாலும் உங்கள் ராசிநாதனால அஸ்தமான ஆகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை தான் செய்வார். அப்போ 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி செவ்வாய் இருக்காருன்னா பூமி சம்பந்தமான யோகம். அதான் ஏற்கனவே 4ஆம் இடம், அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வலுவடைகிறது. 4ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், இந்த மாதிரி 4ஆம் இடம் வலுவடைகிறது. அப்போ வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, வாகனம் வாங்குறது, அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரியான தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பார் செவ்வாய். 21ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் கூட அங்கேயும் அஸ்தங்க கதியில தான் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். பதவி ஸ்தானம் 5ஆம் இடம், 10ஆம் அதிபதி அவரு தான். அப்போ பதவி, பொறுப்பு, தான் இருக்கிற இடத்துல தனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் இந்த காலம். ஆக இந்த மாதம், கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 11ல் போகிறது லாபம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் வலுவடைவது யோகம். ஆக இந்த மாதம் பெரிதாக ஒரு கிரகமும் கெடுபலனை செய்வதற்கு இல்லை. சனி மட்டும் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால நீங்கள் சனியுடைய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு செய்வது சனிக்கு பிரீதி கொடுக்கும். விநாயகர் வழிபாடு செய்வதும் இந்த ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தையும் குறைக்கும். இந்த 2 வழிபாடு செய்தாலே இந்த கார்த்திகை மாதங்கிறது லாபகரமான மாதமாக கார்த்திகை மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.